அவனை பார்த்து அவனை ஒரு ஜாதிக்காரன், ஜாதி வெறியன், பார்ப்பன வெறியன் பேசுற இந்த புல்லுருவி கூட்டம், இந்த அயோக்கியர் கூட்டத்தின் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ண தமிழக அரசு. ஆம்பளையர் தான் வழக்கு பதிவு செய்வாங்க, நேர்மையான ஆட்சியில் இருந்தா வழக்கு பதிவு செய்வாங்க. இதே நான் வந்து தந்தை பெரியாரை இன்னும் கேவலப்படுத்தி நான் பேசணும்னா ஏன் மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க? ஏன்னா ராமசாமி பெரிய ஈரவெல்லாயம் சீமான் அவரை பாராட்டி பேசிவிட்டார் என்பதற்காக எங்களுக்கு சீமானே மண்ணுக்கு சமம், சீமானே எங்களுக்கு இதுக்கு சமம். சீமான் பாரதியாரை புகழ்ந்து பாடிவிட்டார் என்பதற்காக நீங்கள் சீமானை எதிர்க்க துணிவில்லாமல், சீமானை எதிர்த்து கருத்து பேச துணிவில்லாமல், சீமானை எதிர்க்கக்கூடிய ஆண்மை இல்லாமல் நீங்கள் இறந்து போய்விட்ட பாரதியை எதிர்த்து இங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுந்தர் பிச்சையை படிக்க வச்சதே நாங்க தான், உதயநிதியும் ஸ்டாலினும் வந்து. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல சொல்றதுக்கு? நீ படிக்க வேண்டியதானே, உதயநிதி படிக்க வேண்டியதானே, இன்பநிதியை படிக்க வைக்க வேண்டியதானே, நீங்க ஏன் படிக்கல? தன்னை டாக்டர் பட்டம் கொடுத்ததை எதிர்த்த உதயகுமாரை நடுரோட்ல அடிச்சு கொன்னு காவாயத்துக்கு போட்டு பெத்தவனை கூப்பிட்டு என் புள்ள இல்லைன்னு சொல்ல வச்சது திராவிடம். அப்ப திராவிடமும் கிறிஸ்துவமும் ஒண்ணுன்னு உதயநிதி சொன்னது சரி. இதை விட கிறிஸ்துவத்தை கேவலப்படுத்துவதற்கு ஒரு உத்தவன் பிறந்து வரவே முடியாது. ஷாப்பிங் மால் கட்டவும், கல்லூரி கட்டவும், கெஸ்ட் ஹவுஸ் கட்டவும் திரு சேகர்பாபு அவர்களை மு.க. ஸ்டாலின் அனுமதித்திருக்க மாட்டார். அவரது மனைவி சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்களை பேச்சை கேட்டிருந்தார். ஏனால் சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய இந்து ஆன்மீகவாதி, சனாதனி. அவர் பேச்சை நீங்க கேட்கலையே. அவர் பேச்சை கேட்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. சத்யராஜ் இந்துவா இஸ்லாமியர்? அவன் போனோம் மனுஷன் இல்ல. மனுஷனா இருந்ததை அவன் என்ன மதம் கண்டுபிடிக்க முடியும்? உயிரோடு இருக்கக்கூடிய ஜடத்திற்கு சமமானவன் சத்யராஜ் அவர்கள். ரியாக்ஷனை பேசுவான், ஆக்ஷனை பேச மாட்டான். அதை உண்மை நிரூபிக்க முயற்சி பண்ணுவானுங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் திரு சத்யராஜ் அவர்கள். அவருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும். எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டா அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறதுக்கு ஸ்டாலினை புகழ்ந்து பேச வேண்டும், ஸ்டாலின் சொல்வதெல்லாம் செய்ய வேண்டும், இந்த அரசை பாராட்ட வேண்டும். அதன் மூலியமாக எம்எல்ஏ சீட்டை வாங்கிவிடலாம். ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சேகர்பாபு என்று பேசி சேகர்பாபு எலெக்ஷனுக்கு செலவு பண்ண வைக்கணும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆக்டர் ரவி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. சரி, இன்னைக்கு ஒவ்வொரு உண்மையான தமிழனுக்கும் வந்து ஒரு கோபம் இருக்கு. என்ன அப்படின்னா, பாரதியாரை நாம் எவ்வளவு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு பாரதியாரா பெரியாரா அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கழகம் வந்து, அதாவது திமுக கழகம் வந்து ஒரு அழகான ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லிட்டு ஒரு கருத்தரங்கம் பண்ணாங்க. ஆனா அதுல வந்து படித்த இளைஞர்களே வந்து ரொம்ப கொச்சையாகவும் அசிங்கமாகவும், கஞ்சாவுக்கு வந்து அடிமையானவன் பாரதி அப்படின்னுலாம் வந்து ரொம்ப கேவலப்படுத்தி இருந்தாங்க பாரதியை. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதில் வந்து வைரலாக போயிட்டு இருக்கிறவங்க வந்து இந்த ஆளூர் ஷானவாஸ்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. ஐ திங்க் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், நாகப்பட்டினம் நாகூர் எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். அந்த ஆளுக்கெல்லாம் எம்எல்ஏவாக இருக்கவே தகுதியற்ற ஒரு கேடுகட்ட மனிதன். விசிகா பதவிக்காக விசிகாவுக்கு போனதானே. விசிகா தலைவர் வந்து தான் காசுக்காக இஸ்லாமியர்கள்ட்ட விசிகாவையும் விசிகா தொண்டர்களையும் பட்டியலின மக்களையும் அடவு வச்சுட்டாரு. தனக்கு எம்எல்ஏ பதவி வேணுங்கிறதுக்காக இவர் போய் திருமாவளவன்ட்ட அடிமையாகி உட்காந்துருக்கிறாரு. இவர் பாரதியாரை பற்றி பேசுறாரு. இந்த கூட்டத்துக்கெல்லாம் பாரதியாரை பற்றி பேசுறதுக்கு யோகிதை இருக்கா, அறிவு இருக்கா, ஞானம் இருக்கா? இவங்களுக்கு எந்த யோகியத்தின் அடிப்படையில் இவங்க பெரிய பாரதியாரை பற்றி பேசுறாங்க? அவர் பெரியாரா? அவரு இவர் ராமசாமி நாமிக்க பெரியாரா? தமிழை காட்டு மிராண்டி மொழி என்று சொன்னவன் பெரியாரா? தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் ஜாக்கெட் அணிகிறதா துணி வேலை ஏறி போச்சுன்னு பேசுறவர் பெரியாரா? ஒடுக்கப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனும் அரசு வேலைக்கு வந்தவன் வேலையில்லா திண்டாட்டம்னு சொன்னவன் வந்து பெரியாரா? பெரியாரான்னு கேட்கிறேன். அந்த பெரியாரே கிடையாது. அவரை பெரியார்னு சொல்றப்ப நான் கூசுது, நாக்கு கூசுது. சரி, அப்படியே நீங்க கூப்பிடுறீங்க. பாரதியவும் பெரியாரையும் ஒப்பிடுறதுக்கு ஏதாச்சும் தகுதி இருக்கா? காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமா? ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் விஞ்ஞானமும் வெளியேறிவிடும். இந்தியர்களால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு மொத்த இந்தியர்களையும் கேவலப்படுத்திய அசிங்கப்படுத்திய ஒரு மனிதன் ஈவே ராமசாமி நாயக்கர்.
ஆங்கிலேயர்கள் நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டாலும் சென்னை ராஜதானியை லண்டனில் இருந்து கொண்டாவது ஆள வேண்டும் என்று பேசினவர் ஈவே ராமசாமி நாயக்கர். நான் கொத்தடிமையா இருப்பேன், ஆங்கிலேயர்கிட்ட கொத்தடிமையா இருப்பேன், அதுக்கு நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதனையும் தனது பாடல்களால், தனது கவிதைகளால், தன் சொற்களால், தன் பேனா முனையால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திரத்துக்காக பாட்டு பாடிய ஒரு கவிஞனை நீங்கள் ஒப்பிட்டதே முதல்ல தவறு. அந்த ஒப்பிட தவறு. சுதந்திரம் வேண்டாம் என்று கருப்பு கொடி ஏற்று சொன்ன அயோக்கியனையும் பாரதியாரையும் ஒப்பிடுவது எப்படி உங்களுக்கு சமமானதாக இருக்கும்? பாரதியார் இந்த மாநிலத்துக்கும், மண்ணுக்கும், தமிழுக்கும், தமிழ் கலாச்சாரத்துக்கும், தமிழ் பண்பாட்டுக்கும் துரோகியாக விளங்கியவர் தன் ஈவே ராமசாமி நாயக்கர். ஒரு கவிஞனுக்கு கூடவா கோபம் வரல? இந்த கூட்டம் இருக்குது, இந்த புல்லுருவி கூட்டம் இருக்குது, இந்த திமுக அல்லக்கைகளும் ஜால்ராக்களும் இருக்கார்களே, இவர்கள் கொண்டாவது காம கவிஞன் வைரமுத்துவை, காவிய கவிஞன் பாரதியை விமர்சனம் செய்வார்கள். இவர்கள் பாரதியை விமர்சனம் செய்வதற்கு முன்பாக பாரதிதாசனை விமர்சனம் செய்திருக்க வேண்டும். பாரதிதாசன் பாரதியின் மீது கொண்ட பக்தியின் காரணமாக, அவரது எழுத்தின் மீது அடிமைப்பட்டு, அவரது உரை வீச்சின் மீது அடிமைப்பட்டு, தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்ட பாரதிதாசன் உங்க இயக்கத்துல, தீக்காவல, இதை ஈவே ராமசாமி நாயக்கோட, அண்ணாதுரையோட எல்லாரோடும் இணைந்து பணியாற்றியவர் பாரதிதாசன். பாரதிதாசனை விமர்சனம் பண்ணிட்டு நீங்க பாரதியாரை விமர்சனம் செய்ய வரணும். நிச்சயமா மகாகவி பாரதியார் ஒரு ஹிந்துவாக பிறந்திருந்தாலும், ஒரு பிராமணர் குலத்தில் பிறந்திருந்தாலும், இந்து கடவுள்களை மட்டும் போற்றி புகழ்ந்து அவர் பாடவில்லை. அல்லாவையும் பாடியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவையும் பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் ஒரு ஜாதிக்குள் அடைத்து அவரை கேவலப்படுத்த முயற்சி செய்கிறீர்கள். அவர் பார்ப்பனராக இருந்தாலும் தன் ஜாதிக்காரர்களின் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையையும் பார்த்து பேராசைக்காரனடா பார்ப்பனன் என்று பாடியவர் புரட்சி கவிஞன் பாரதி. அவனை பார்த்தா இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? இந்த ஈரவெங்காய ஈவே ராமசாமிக்கு முன்பே பெண்களின் மறுமணம் குறித்து பேசியவர் பாரதியார் அவர்கள். கண்டிப்பா இவர் பேசாததுக்கு முன்னாடியே, இவர் பிறக்காததுக்கு முன்னாடியே பாரதியார் பிறந்து வளர்ந்து தன் தமிழ் நாலேஜ்ல, தமிழ் அறிவோட, தமிழ் பற்றோட, கவிதை கணைகளோட, பாரதியார் கவிதைகளுக்கு 20ஆம் நூற்றாண்டில் வருவதற்கு முன்பாக எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள், பாடல்கள் எல்லாமே பொழிப்புரை தேவைப்படும். பாரதியார் கவிதைகளுக்கு தான் படிச்சாலே படிக்கிற பாமரனுக்கு புரியக்கூடிய எளிய தமிழில் கவிதை வடிவாக எழுதி அதை பாமரனுக்கு கொண்டு சேர்த்த மகா கவி பாரதியார் அவர்கள். பெண் உரிமையை பற்றி பேசியிருக்கிறார், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று பேசியிருக்கிறார், பெண்களுக்கு விதவையான பிறகு மறுமணம் பற்றி பேசியிருக்கிறார். இதெல்லாம் எப்ப? அவருடைய 20வது வயசுல பேசியிருக்காருன்னா வெண்ணே 20வது வயசுல பேசப்பட்டது. அவர் 20 வயசுல கவிதையில் இருக்கிறார். பெண்கள் முன்னேற்றம், மகளிர் முன்னேற்றம், பெண்களுக்கு மறுமணம் வேண்டும், பெண்களுக்கு சொத்துல உரிமை வேண்டும் பேசுறவர் பாரதிதாசன். அவரை போய் விமர்சனம் பண்றீங்க. இவரை ஒரு ஜாதிக்குள்ள கட்டமைக்க பாக்குறாங்க. ஜாதி வெறியனா கட்டமைப்பு செய்ய முயற்சி பண்றாங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு பாடிய ஒரு மனிதனை, காக்கை குருவியங்கள் ஜாதின்னு பாடின ஒரு மனிதனை, கண்டிப்பா அவனை பார்த்து அவனை ஒரு ஜாதிக்காரன், ஜாதி வெறியன், பார்ப்பன வெறியன் பேசுற இந்த புல்லுருவி கூட்டம், இந்த அயோக்கியர் கூட்டத்தின் மீது ஒரு வழக்கு பதிவு பண்ண தமிழக அரசு. ஆம்பளை எல்லாம் வழக்கு பதிவு செய்வாங்க, நேர்மையான ஆட்சியில் இருந்தா வழக்கு பதிவு செய்வாங்க. இதே நான் தந்தை பெரியாரை இன்னும் கேவலப்படுத்தி நான் பேசணும்னா ஏன் மேல வழக்கு பதிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஈவே ராமசாமி பெரிய ஈர வெங்காயம், அவரை பத்தி பேசக்கூடாது யாரும், உடனே அவரை வழக்கு பாயும். ஆனா ஒரு மறைந்து விட்ட ஒரு புரட்சி கவிஞனை, ஒரு தன் கவிதைகளாலே ஆங்கிலேயனை ஓடவிட்ட ஒரு மனிதனை, தன் கூர்மையான கருத்துக்களால் ஆங்கிலேயருக்கு எதிரான இளைஞர்களை ஒன்று திரட்டுவதற்கு பயன்படுத்திய ஒரு கவிஞனை இவ்வளவு கீழ்த்தரமாக, கேவலமாக சீமானவரை பாராட்டி பேசிவிட்டார் என்பதற்காக எங்களுக்கு சீமானே மண்ணுக்கு சமம், சீமானே எங்களுக்கு இதுக்கு சமம். சீமான் பாரதியாரை புகழ்ந்து பாடிவிட்டார் என்பதற்காக நீங்கள் சீமானை எதிர்க்க துணிவில்லாமல், சீமானை எதிர்த்து கருத்து பேச துணிவில்லாமல், சீமானை எதிர்க்கக்கூடிய ஆண்மை இல்லாமல் நீங்கள் இறந்து போய்விட்ட பாரதியை எதிர்த்து இங்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தனக்கு சாப்பிட அரிசி இல்லமா, பாரதியார் மனைவி போய் பக்கத்து வீட்டுல இருந்து அரிசியை கடன் வாங்கி வச்சுட்டு வெளியே போயிருக்காங்க. 10 குருவி வந்துச்சு, அந்த அரிசியை எடுத்து காக்கா குருவிக்கெல்லாம் போட்டார் பாரதியார். இப்படிப்பட்ட வள்ளலை பார்த்து, இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து அவரு பாண்டிச்சேரி ஹோட்டலுக்கு போனாரு, சாப்பிட்டாரு. அவரு சாப்பிட்டு முடிச்சதும் அவர்கிட்ட காசு இல்லை, ஹோட்டல்காரன் காசு கேட்டான். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்திலே அழிப்போன்னு பாடினார். அப்பதான்
மானங்கட்ட பயிரோலா, வெக்கங்கட்ட பயிரோலா, ரோசங்கட்ட பயிரோலா, சோத்துல உப்பு போட்டு திங்காத கூட்டமே, நீங்கள் சோற்றுக்கு பதில் மனித நரவலை திங்கக்கூடிய கூட்டம் தான் இப்படி பாரதியை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும். கண்டிப்பா பாரதி என்பவன் இந்த மண்ணின் மைந்தன். இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த கலாச்சாரத்துக்காகவும் பண்பாட்டுக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதன். அவனை பார்த்து இப்படி விமர்சனம் பண்றீங்களே, உங்களா வெக்கமா இல்ல? மான சூடு சொரண இல்ல? நீங்களா சோறு திங்கிறீங்களா? நான் சொல்றது போல நரவலை திங்கிறீங்களா? இல்ல, இவ்வளவு காலம் பாரதியை பற்றி பேசாத திமுக அரசு, ஆனா இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவரும் வந்து ஒரு பார்ப்பனர் என்பதற்காக பாரதியை வந்து, ஏன்னா நீதியரசரை பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாரதியாரை பேசுறாங்க. அதாவதுமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. சமூக நீதி பத்தி பேசுவாங்க, சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி அப்படிலாம் பேசுவாங்க. ஜாதி வெறி அரசியலை முறியடிப்போம்பாங்க. ஜாதி வெறி அரசியலை இவங்க தான் முன்னெடுப்பாங்க. பிராமணர் மட்டும் நீ வந்து கார்னர் பண்ணி பார்ப்பனர்களை மட்டும் நீ குறிவைத்து தாக்குவது ஜாதி வெறியா இல்லையா? இந்த நாட்டுல மொத்தம் இருக்கிறதே 2.5% தான் பிராமணர் இருக்காங்க. கண்டிப்பா அது தமிழ்நாட்டில் சொற்பமா இருக்காங்க. உங்க தொல்லையே வேண்டாம், உங்களுடைய அரவணைப்பு வேண்டாம், உங்க அரசியல் வேண்டாம்னு 80% பிராமணர்கள், இங்க வாழ்ந்த பிராமணர்கள் இந்த திருநாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா நீங்க பண்ற கேவலமான கேடுகெட்ட மோசமான அரசியல் காரணமாக, நீங்கள் எடுக்கக்கூடிய ஜாதிய வன்மத்தின் காரணமாக அவன் அறிவை விற்பனை செஞ்சுட்டான். நம்மளுடைய அறிவு ஏற்றுமதி ஆகிவிட்டது. இந்தியாவின் பொக்கிசமாக இருக்கக்கூடிய சுந்தர் பிச்சை இன்று அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 7 பெரிய நிறுவனங்களில் இந்தியாவை சேர்ந்த பிராமணர்களால் தலைமை பொறுப்புல இருக்காங்க. ஏன்? உங்களுடைய கேவலமான, உங்களுடைய திருட்டுத்தனமான, உங்களுடைய பார்ப்பன வெறி அரசியலால, நீங்க பண்ற ஜாதி கொடுமையால, நீங்க இன அழிப்பு செய்யக்கூடிய மனிதர்கள் என்பதனால அவங்க எல்லாம் புறப்பட்டு வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க. காரணம் நீங்க தான். சுந்தர் பிச்சை இங்க இருந்திருந்தா ஸ்ரீதர் வெம்பாட்டம் அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆயிருப்பாரா இல்லையா? இங்க சுந்தர் பிச்சையை படிக்க வச்சதே நாங்க தான். உதயநிதியும் ஸ்டாலினும் வந்து வெக்கமா இல்ல, கேவலமா இல்ல சொல்றதுக்கு? நீ படிக்க வேண்டியதானே, உதயநிதி படிக்க வேண்டியதானே, இன்பநிதியை படிக்க வைக்க வேண்டியதானே? நீ ஏன் படிக்கல? நீ ஏன் டக்க மாறல? உனக்கு வாய்ப்பு இருந்துச்சு இல்ல? சுந்தர் பிச்சையை படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு இருந்துச்சு இல்ல? மு.க. ஸ்டாலின் ஏன் படிக்கல? உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேசல? துரைமுருகன் ஏன் படிக்கல? துரைமுருகன் பிள்ளை ஏன் படிக்கல? அவையும் அதே போல ஆகல. அவன் அரசியல்வாதி ஆகுறா, அவளை எம்பி ஆகுறா, எம்எல்ஏ ஆகுறா, துணை முதலமைச்சர் ஆகுறா. அவன் ஏன் படிக்கல? படிக்க வச்சு சுந்தர் பிச்சை படிக்க வச்ச நீங்க என்ன படிக்கல? மானங்கட்ட பசங்களா? அப்படின்னா அவங்க தான் படிக்க வச்சாங்களா? சுந்தர் பிச்சை படிக்க வைத்தது இவர்கள் என்றால் இவர்கள் ஏன் படிக்கலன்னு கேட்கிறேன் நான். அப்ப சுந்தர் பிச்சை இவனை படிக்க வைக்கல. சுந்தர் பிச்சை தன் அறிவால் படித்தார், தன் ஆற்றலால் படித்தார், தன் சுய முயற்சியால் படித்தார். இவனால படிக்கலைங்கிறத. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிராமணர்களை பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய திமுக அரசு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களை, அதாவது வந்து நான் வந்து எல்லாரையும் குறிப்பிட்டு சொல்லல, இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்களையும், நம் நாட்டை விட்டு நம் உலகத்தை விட்டு நமக்காக கடவுளாக மாறிய பாரதி அவர்களையும் வந்து ஏன் இவ்வளவு கேவலமாக பேசுறாங்க? உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து இந்த ஈவே ராமசாமி ஈரவெங்காயம் எதுக்காக தனியா ஒரு இயக்கம் கட்டுச்சு? எதுக்காக காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துச்சு? கதை தெரியுமா உனக்கு? இந்த ஈவே ராமசாமி காங்கிரஸ்ல தானே இருந்தாரு. காங்கிரஸ்ல இருந்து தானே வைக்கம் போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டாரு. தீகா காரனா போய் வைக்கம் போராட்டத்துல கலந்துக்கல. அகில இந்திய தலைமை உத்தரவிட்டதன் காரணமாக ஒரு காங்கிரஸ்காரனாக வைக்கம் போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டாரு. உடனே வைக்கம் வீரர் வைக்கம் வீரர் வைக்கம் வீரர்னு பட்டம் கொடுத்துக்கிட்டு லேபிள் ஒட்டிட்டு பிச்சைக்காரத்தனமா பிச்சை எடுக்கிறது போல வந்து வைக்கம் போராட்டத்தை வந்து கொச்சப்படுத்தி அதை அந்த முழு கிரெடிட்டி ராமசாமி கொடுக்குறாங்க. காங்கிரஸ் இருந்து எதுக்கு வெளியே வந்தாரு? அங்க உள்ள தீரர் சத்தியமூர்த்தி போன்ற, தீரர் கல்யாண சுந்தரம் போன்ற பிராமணர்களால் அந்த கட்சி நேர்மையாக நியாயமாக சுதந்திர போராட்டத்திற்காக நடத்தப்பட்டது. இவரு அங்க போய் ஊழல் பண்ணார், அதை எதிர்த்து கேட்கப்பட்டது. அதனால் பிராமணர்களுக்கும் ஈவே ராமசாமிக்கும் கான்ட்ராவர்சி வந்துச்சு. அதனால்தான் அதை விட்டு வெளியேறினால் தான் காங்கிரஸில் நீடிக்க முடியாததுக்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் தான் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதனால்தான் வெளியே வந்தாரு. வெளியே வந்து திராவிட கழகத்தை ஆரம்பித்தார். ஜஸ்டிஸ் கட்சியை விலைக்கு வாங்கி, இவர் திராவிட கழகத்தை நேரம் ஆரம்பிக்கல, ஜஸ்டிஸ் பார்ட்டி என்கின்ற நீதி கட்சியை விலைக்கு வாங்கி இவர் அதை திராவிடர் கழகமா மாத்துறாரு. அப்படின்னா உதயநிதி சொல்றத போல வந்து கிறிஸ்துவமும் திராவிடமும் ஒண்ணுதானா? ஏன்னா ஜஸ்டிஸ்ல இருந்து தானே வந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது நீதி கட்சிமா. ஜஸ்டிஸ்னா நீதி, நீதி கட்சின்னு சொல்லி ஆன்டி பிராமின்ஸ் எல்லாம் சேர்ந்து
பிராமணருக்கு எதிரானவர்களாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியில மேஜரா இருந்த லீடர்ஸ்ல 80% லீடர்ஸ் கேரளாவையும் கர்நாடகாவையும் சார்ந்தவர்கள். அவர்கள் முதல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். காரணம், அன்றைக்கு இருந்த தேசபக்தி மிக்க காங்கிரஸ் அந்த தேர்தலில் போட்டியிடாதனால இவங்க ஜெயிச்சாங்க. அடுத்தடுத்து வந்த தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட்டப்ப இவங்க தோத்துட்டாங்க. கட்சியை நடத்த வழி இல்லை. கட்சியை பெரியார்ட்ட ஹோல்சேலா வித்துட்டு போயிட்டாங்க. ஈவ ராமசாமிட்ட ஹோல்சேலா ஜஸ்டிஸ் பார்ட்டியை வாங்கி இவங்க கட்சி நடத்தினாங்க. அதுதான் திராவிடர் கழகம். தமிழுக்காக உள்ள தலைவர் என்றால், தமிழீழ தலைவன் என்றால் தமிழர் கழகம் வச்சிருக்கணும். எதுக்கு நீ திராவிடர் கழகம் வச்ச? திராவிடர் கழகம் வச்சதுக்கு காரணம், தமிழர் கழகம் வச்சா தமிழர்களுடைய கட்சி ஆயிடும். நம்ம எல்லாம் மாற்றுமொழிக்காரன், நான் கர்நாடகாக்காரன், கருணாநிதி தெலுங்குக்காரன், எல்லாரும் மாற்றுமொழி உள்ள இருக்காங்க. தெலுங்கர்களும் கன்னடர்களும் அந்த திராவிடர் கழகத்துல இருக்காங்க. அப்ப அவங்க தான் வச்சுட்டு தமிழர் கழகம் சொன்னா அது கான்ட்ராவர்சியா போயிருந்தா திராவிடர் கழகம் வச்சு எல்லாரும் ஒண்ணு சேர்த்து கூட்டு சேர்த்த. இப்ப இன்னைக்கு அததான் வந்து உதயநிதி அப்படி மாத்தி சொல்றாரு. அதாவது கிறிஸ்துவத்தை நாங்கள் மதிக்கிறோம், கிறிஸ்துவத்தை நாங்கள் விமர்சனம் செய்யவில்லை. கிறிஸ்துவம் அன்பை போதிக்கிறதுன்னு சொல்றாங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம், அதை நாங்க விமர்சனம் செய்ய தயாரா இல்லை. ஆனால் கிறிஸ்துவம் தோன்றிய பிறகு அந்த கிறிஸ்துவம் எப்படி பரப்பப்பட்டது என்கின்ற வரலாற்றை நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா நெஞ்சு கொதிக்கும். மேற்கிந்திய நாடுகள், மேற்குலக நாடுகளும் ஆப்பிரிக்கா நாடுகளும் உருவ வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் உருவ வழிபாடு செய்திருந்தவர்களை மதமாறச் சொல்லி உருவ வழிபாடு செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி மதமாறச் சொன்னது கிறிஸ்துவ ஆதிக்கம் பிடித்த அரசர்கள், மதமாற்ற சக்திகள். மதமாற மாட்டோம் என்று சொன்ன ஆதிவாசிகளை கட்டிப்பிடித்து நிர்வாணப்படுத்தி ஒரு ஸ்டூல் ஆட்டம் செஞ்சு, உயரமான ஸ்டூல் ஆட்டம் செஞ்சு ஸ்டூலுக்கு நடுப்புற ஓட்டையை போட்டு அதுல நிர்வாணமா உட்கார வச்சு கீழே நெருப்பை போட்டு எரிய விட்டது இந்த கிறிஸ்துவ மதமாற்ற கும்பல். அப்படிதான் அவன் கிறிஸ்துவத்தை வளர்த்தான். அதே போலதான் தன்னை டாக்டர் பட்டம் கொடுத்ததை எதிர்த்த உதயகுமாரை நடுரோட்ல அடிச்சு கொன்னு காவாயத்துக்கு போட்டு பெத்தவனை கூப்பிட்டு என் புள்ளை இல்லைன்னு சொல்ல வச்சது திராவிடம். அப்ப திராவிடமும் கிறிஸ்துவமும் ஒன்னு உதயநிதி சொன்னது சரி. இதை விட கிறிஸ்துவத்தை கேவலப்படுத்துவதற்கு ஒரு உத்தவன் பிறந்து வரவே முடியாது. திராவிடம் திருடியது, திராவிடம் பெண்களை அடிமைப்படுத்தியது, திராவிடம் இங்கு ஜாதி வெறியை தூண்டி அரசியல் செய்கிறது, திராவிடம் இங்கு மதவெறியை தூண்டி அரசியல் செய்கிறது. அதோடு கிறிஸ்துவத்தை ஒப்பிடுவது கிறிஸ்துவத்துக்கு செய்யக்கூடிய அவமரியாதை. இவ்வளவு பெரிய அவமரியாதை யாரும் செஞ்சிருக்கவே முடியாது கிறிஸ்துவத்துக்கு. நேற்று திருநெல்வேலியில் நடந்த மீட்டிங்ல என்னாச்சு? திருநெல்வேலியில் நடந்த மீட்டிங்ல என்னாச்சுமா? கிறிஸ்துவ பாதிரியார்கள்லாம் பேசாங்க, நீங்க திமுக தான் ஓட்டு போடணும், நீங்க உதயசூரியன் தான் ஓட்டு போடணும், நீங்க திமுக தான் ஓட்டு போடணும். அது கிறிஸ்துமஸ் விழாவா இல்ல திமுகவுக்கு ஓட்டு வாங்குற விழாவா? ஓட்டு வாங்க விழாதான். இவர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்? இந்த ஆட்சி திராவிடர்கள் கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை. அப்பாவை பேசினாரா? அதையே வேற டோல்ல உதயநிதி பேசினாரா? அதையே வேற டோல்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினாரா? அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசினார். அனைவரும் தங்களது மனைவிகளின் பேச்சை கேட்டு நடக்கணும். மனைவிகள் தான் நமக்கு மந்திரிகள். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் பெண்கள் தான் இருந்து வழி நடத்துகிறார்கள். நீங்கள் மனைவி பேச்சை கேட்டு நடந்தால் நீங்கள் முன்னேறலாம். நான் என் பொண்ணு மனைவி பேச்சை தான் கேட்டு நடக்கிறேன் அப்படின்னு பேசினார். நீ உன் மனைவி பேச்சு கேட்டு நடக்கிறவனா இருந்தால் திருப்பரங்குன்றம் மடத்துல ஜோதியை ஏத்திருப்ப. அப்படின்னா அவங்க சொன்னாங்க, நீ உன் மனைவி பேச்சை கேட்டிருந்தனா இருந்தா ஹிந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி பேசணும் பிடிச்சி உள்ள போட்டிருப்ப. நீ உன் மனைவி பேச்சு கேட்கறவன் இருந்தா ஹிந்து ஆன்மீகத்துக்கு எதிராக உன் கட்சிக்காரர்களோ கூட்டணி கட்சிக்காரர்களோ பேசுவதை நீ தடுத்து நிறுத்திருப்ப. நீ உன் மனைவி பேச்சை கேட்டிருந்தா சனாதனத்துக்கு எதிராக உன் மகன் பேசுவதற்கு உன் மகனை நீ கண்டித்திருப்பாய். நீ உங்கள் மனைவி பேச்சை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டிருந்தால் இறைநம்பிக்கை உடையவர்களை அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டார், அவர்களை கேவலப்படுத்தியிருக்க மாட்டார்கள். ஹிந்து சமய அறநிலையத்துறை என்று ஒன்றை வைத்துக் கொண்டு ஹிந்து கோயிலில் இருக்கும் சொத்துக்களை எடுத்து ஷாப்பிங் மால் கட்டவும், கல்லூரி கட்டவும், கெஸ்ட் ஹவுஸ் கட்டவும் திரு சேகர் பாபு அவர்களை மு க ஸ்டாலின் அனுமதித்திருக்க மாட்டார். அவரது மனைவி சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பேச்சை கேட்டிருந்தார். ஏன்னா சகோதரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஹிந்து ஆன்மீகவாதி, சனாதனி. அவர் பேச்சை நீங்க கேட்கலையே. அவர் பேச்சை கேட்டிருந்தாலும் இவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை வருது. அதே ஜட்ஜி திண்டுக்கல்ல ஒரு கோயில்ல தீபேத்திரத்துக்கு உத்தரவு போடுறாரு. அதே ஜட்ஜி மயிலாடும்பாறையில முருகனை தூக்கி வைங்கடா, அதை திருடி போயிட்டீங்கடாங்கிறாரு. முருகனை வச்சா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும்.
திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், திண்டுக்கல்ல தீபம் ஏற்றினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொன்ன அயோக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் அத்துமீறி அரசியலத்தை ஆக்கிரமிப்பு செய்து அங்க சர்ச்சை கட்டினா அந்த சர்ச்சை அடி உடைச்சி சரமாட்டமாகி கையகப்படுத்துன்னு சொன்னா சட்ட ஒழுங்கு வந்துடும். திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் போய் 10 பேர் விளக்கேற்றுறதுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு 10 பேர் போனாக்கா இங்க சட்ட ஒழுங்கு வந்துடும். ஆனா 100 பேர் போய் இன்னைக்கு தர்காவில் கொடியேற்றுறான். அப்ப சட்ட ஒழுங்கு வராது, சட்ட ஒழுங்கு கெட்டு போவாது. நீங்க உங்கள் மனைவி பேச்சை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் வழி வகுப்பீங்களா? எல்லாரையும் ஒரே பார்வையில பார்த்திருப்பீங்கல்ல. இந்துவா இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் எனக்கு ஒரே பார்வை தான் செஞ்சிருப்பீங்கல்ல. ஏன்னா சனாதனி அப்படிதான் பாப்பா. துர்காமா சனாதனி, துர்காமா ஆன்மீகவாதி, துர்காமா கோயில் போய் அங்க பிரதர்சனம் பண்றாங்க, கோயில் போய் பூஜை புனஸ்காரம் அத்தனையும் பண்றாங்க. எந்த கோயிலுக்கு என்ன தேவை இருந்தாலும் சொந்த காசுல செய்யறாங்க. அவங்க பேச்சை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நீங்க எப்படி ஆன்டி சனாதனியாக இருந்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் இப்படி ஒரு இந்துக்களுக்கு எதிரான மனநிலையில் உங்கள் கட்சியை வழிநடத்த மாட்டீர்கள், உங்கள் ஆட்சியை வழிநடத்த மாட்டீர்கள், இந்துக்களுக்கு எதிரான போக்கை நீங்கள் தூண்டிவிட மாட்டீர்கள். ஐயா பொன்முத்துராமலிங்கம் சொன்னது போல மு.க. ஸ்டாலின் வந்து என்னமா சொன்னாரு? இப்ப சமீபத்தில் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு பொன்முத்துராமலிங்கம் ஐயா, முன்னாள் ஐஜி அவர்கள் பேசியிருந்தாரு. இன்னைக்கு நீங்க திமுக வந்து ஒருவர் கூட மனிதாபிமானம் இல்லாதவர்களாக பூர்ணச்சந்திரனை வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து மனசாட்சியே கிடையாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நெல்லை வந்த தமிழக முதல்வர் ஏன் இங்க வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா வந்து அவருடைய அனுதாபத்தையாவது வெளிப்படுத்திருக்கலாம். ஒரு திமுக காரங்க கூடவா வந்து அது வந்து ஐயாவோட ஆட்சியில இருக்கிற மாணிக்கவையாவோட ஆதங்கம். எனக்கெல்லாம் அந்த ஆதங்கம் இல்லை. திமுக காரனா இப்படிதான் இருப்பான். இந்துக்கள் என்றால் திமுகவினர் விரோதியாக தான் நினைப்பாங்க. இல்ல ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு இல்லன்னு. ஏன்னா அவர் பொது நலத்துக்காக இல்லையா? அவன் இந்து மதத்திற்காக உயிரை விட்டுருக்கான், சனாதன தர்மத்திற்காக உயிரை விட்டுருக்கான், முருகனுக்காக உயிரை விட்டுருக்கான். முருகனுக்கு சொந்தமான மலையில முருகனுக்கு தீபம் ஏற்றவில்லை என்று உயிரை விட்டுருக்கான். அவனை எப்படி போய் பார்ப்பாங்க? அவனுக்கு எப்படி ரெஸ்டேடு கொடுப்பாங்க? அவனை எப்படி இரங்கல் தெரிவிப்பாங்க? தெரிவிக்க மாட்டாங்க. இந்து மத விரோதிகள், இந்து மத துரோகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவர் ஒரு திமுக தானே, அவர் ஒரு திமுக நிர்வாகி தானே. மைக்கேல் பட்டின்னு ஒரு ஊர் இருந்துச்சு அரியலூர் பக்கத்துல. அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து என்ன மதமாற்ற முயற்சி பண்றாங்க, அதை எய்த்து கேட்டதுனால அடிச்சாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துருச்சு. அந்த பொண்ணோட சித்தி தான் எடுத்து வளர்த்தாங்க. அந்த பொண்ணோட சித்தப்பா இருக்காருல, எடுத்து வளர்த்த சித்தப்பா, அவரு திமுக காரு. அவருக்கு எகென்ஸ்டா கிறிஸ்தவருக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்பட்டுச்சு. இங்க திமுக காரனா இருக்கிறது, நீ இந்துவா இருந்து திமுக காரனா இருந்து உனக்கும் கிறிஸ்தவருக்கும் சண்டை வந்தால், நீ இந்துவாக இருந்து திமுக காரனா இருந்து உனக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை வந்தால், திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட அனைத்து திமுக காரர்களும் இஸ்லாமியர்களுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. இந்துக்கள் திமுக காரனாகவே இருந்தாலும் இந்துக்களாக இருந்துவிட்டால் அவர்களுக்கு எந்த உதவியும், எந்த சட்ட உதவியும், எந்த இரங்கலும், எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அவன் எப்படி வந்து பூர்ணச்சந்திரனுக்கு வந்து இரங்கல் தெரிவிப்பாரு? சரி சார், இருந்தாலும் வந்து இப்போ பூர்ணச்சந்திரனுக்கு வந்து அவர் இந்து, சரி இருக்கட்டும். இப்போ வெள்ளூர் இப்ராஹிம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்து வெள்ளிக்கிழமை வந்து தொழுகைக்கு போகும்பொழுது அவர் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை தடுத்து காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவர் வந்து ஒரு படத்தில் வந்து இந்துக்களுக்கு வந்து ஆதரவாக பேசியதற்காக, அதில் வந்து நடித்ததற்காக வந்து இப்படி ஒரு தண்டனை எனக்குன்னு அவரே. இஸ்லாமியனாகவே இருந்தாலும், இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவனாகவே இருந்தாலும், இஸ்லாத்தின் சரியா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பவனாக இருந்தாலும், நீ ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகக்கூடிய ட்ரூ இஸ்லாமியனாக இருந்தாலும், நீ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக பேசினால், நீ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக இருந்தால், இந்த மாநிலத்தில் நீ குற்றவாளி. அதனாலதான் அவரை கைது. ஆமா, திமுக ஓட்டு போடுற இஸ்லாமியர்களும் திமுக ஓட்டு போடுற கிறிஸ்தவர்களையும் தான் திமுக கொண்டாடும். திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவருக்கு எதிராக தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படும். சரி, ஏன் தொழுக கூடாது, தொழுகைக்கு போகக்கூடாது, ஒரு கடவுள் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு நம்மள கோயிலுக்கு போக கூடாதுங்கிறான். இல்ல இஸ்லாமிய பிஜேபி காரர் இருந்தா கோயிலுக்குள்ளே விடாதங்கிறான். இஸ்லாமியர்களே மனு கொடுத்திருக்கிறதாக வந்து தகவல் வெளியாகுது. இஸ்லாமியர்கள்லாம் வந்து திமுக இஸ்லாமியர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து அவர் மேல பத்துவா விதிச்சிருக்காங்க. அவர் எங்க மசூதியில வந்து தொழக்கூடாதுன்னு. அது சொல்லலாமா? சட்டத்தில் இடம் இருக்காது. சரியா சட்டத்துல இடம் இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இல்ல.
அதுக்கு அவன் பொது சிவில் சட்டம் கேட்கிறோம். இதனாலதான் பொது சிவில் சேவை எதுக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஒருவனுக்கு வழிபாட்டு உரிமையை இந்திய அரசியல் சட்டம் வழங்கி இருக்கிறது. அவளை போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு போலீஸுக்கோ அரசாங்கத்துக்கோ அந்த மதத்தை சேர்ந்த மற்றவர்களுக்கோ அதிகாரம் கிடையாது. இந்த வக்போர்டு ப்ராப்பர்ட்டி தான் எல்லா மசூதியும். வக்போர்டு கண்ட்ரோல் இருக்கிறது அரசாங்கத்து கண்ட்ரோல்ல இருக்கு. அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வக்போர்டு மசூதிக்குள்ள ஒரு தனி மனிதனை நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கு உரிமை இருக்கு? யாருக்கும் உரிமை இல்லை. அந்த மசூதிக்குள்ள போகக்கூடாதுன்னு ஒரு தனிநபர் வந்து அவருக்கு தடை விதிப்பதற்கு என்ன உரிமை இருக்கு? கிடையாது. அதுதான் இப்ராஹிம் ராவத்தர் கேட்கிறாங்க. இப்ராஹிம் என்ன கேட்கிறாங்க, இது இப்படி ஒரு தனிநபர் இதுல சட்டமேற்ற முடியாது, தனிநபர் உத்தரவிட முடியாது, இது வக்போர்டு சொத்து. இந்த வக்போர்டு சொத்துக்குள்ள என்னோட வழிபாட்டை நான் நடத்துவதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. இதற்கு அரசியலமைப்பு சட்டம் எனக்கு வழிவகை செய்திருக்கிறது. எனவே நான் போவேன், நீங்க தடுக்க கூடாது, என்ன கைது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. அதையும் மீறிதான் காவல்துறை செயல்படும். தமிழக அரசை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருடர்கள் முன்னேற்ற கழகத்தின் இந்த தமிழக அரசு ஹிந்துக்களுக்கு எதிராகவும் ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகளை சிதைப்பதற்காகவும் ஹிந்து இயக்கங்களுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் ஹிந்து ஆன்மீகத்துக்கும் ஹிந்து வழிபாட்டு முறைகளுக்கும் ஹிந்து நெறிமுறைகளுக்கும் உட்பட்டவர்கள் திமுக காரராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக தான் செயல்படும். அதுதான் பூர்ணச்சந்திரன் விஷயத்திலும் நடந்தது. அதுதான் அண்ணன் வயலூர் இப்ராஹிம் விஷயத்திலும் நடந்திருக்கிறது. வேற ஒண்ணும் வித்தியாசமே இல்லை. நீங்க பாஜகவையும் தாண்டி ஒரு கட்சியினுடைய செயலாளர் அப்படிங்கறதை தாண்டி நீங்கள் ஒரு நடிகர். காசாவிற்கு வந்து நடிகர்கள் சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், அமீர் அவர்கள்லாம் வந்து நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பங்களாதேஷ்ல வந்து ஒரு இந்து ஒரு மாணவனை வந்து அடித்து துன்புறுத்தி எரித்து அவன் உண்மையாலுமே செத்துட்டானா அப்படின்னு நடுரோட்ல போட்டு திரும்பவும் அந்த புணத்தையே அடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கக்கூடிய ஒரு கலவரம் வந்து அங்க ஏற்பட்டிருக்கு. யாருமே பேசல. காசாவில் நடந்ததற்கு இந்த குரூப் அல்ல கை குரூப், திமுகவின் அல்ல கைகள், திமுகவின் தொங்கு சதைகளாக வாழக்கூடிய சத்யராஜ் உட்பட அனைவரும் வந்து பொங்கி எழுந்ததுக்கு காரணம் அங்கு உள்ள மக்கள் பாதிக்கப்படுவதற்காக இல்லை, அவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதற்காக. பங்களாதேஷ செத்து போனவங்க இஸ்லாமியனா? அடிச்சு கொல்லப்பட்டது இஸ்லாமியனாக இருந்தால்தான் சத்யராஜ் போன்றவர்கள் வெளியே வந்து பேசுவாங்க. பாதிக்கப்படுறவன் இஸ்லாமியனா இருக்கணும். சத்யராஜ் இந்துவா இஸ்லாமியரா? அவன் போனோம் மனுஷன் இல்ல. மனுஷனா இருந்ததை அவன் என்ன மதம் கண்டுபிடிக்க முடியும்? உயிரோடு இருக்கக்கூடிய ஜடத்திற்கு சமமானவன் சத்யராஜ் அவர்கள். நீ நேர்மையானவனா இருந்தா நீ என்னைக்கு விமர்சனம் பண்ணிருக்கணும்? இஸ்ரேலுக்குள்ள காசாக்காரர் 2000 ராக்கெட்டை விட்டு 120 பேரை வந்து பிணைய கைதிகளா பிடிச்சிட்டு போனான்னு அன்னைக்கு நீ வந்து உன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருந்தால் காசா மேல இஸ்ரேல் அடிக்க ராணுவம் எடுக்க நடவடிக்கைகளுக்கு நீ அதை பத்தி பேசுறதுக்கு யோகியதை இருக்கு. கண்டிப்பா. முதல் அடிச்சது இஸ்ரேலா? இஸ்ரேல் அடிக்கலையே. இஸ்ரேலுடைய தேசிய விழாவுல ஒரு தேசம் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கிறப்ப 2000 ராக்கெட்டை விட்டு ஒரு நூற்றுக்கணக்கான இஸ்ரேலிகளை சிறைப்பிடிச்சிட்டு போய் இஸ்ரேலிகளையும் வெளிநாட்டில் சிறைப்பிடிச்சிட்டு போய் அவங்களோட அந்த அட்டூழியம் பண்ணதுக்கான ரியாக்ஷன் தானே இது. நீ ஆக்ஷனை பேசவே மாட்டேங்கிற. கோத்ரா பண்ணுவோம், கோத்ரா கலவரம் பண்ணுவோம். அந்த கோத்ரா கலவரம் ஏன் நடந்துச்சுன்னு ஒரு பய பேசுவானா? கோத்ரா ரயில் நிலையத்தில் ஒரு ரயில் பெட்டியில் வைத்து கரை சேவை சென்று விட்டு வந்த இந்துக்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிருடன் ரயில் பெட்டியில் வைத்து கொளுத்தப்பட்டார்கள். அந்த கொளுத்தப்பட்டதனுடைய பின்விளைவான நடந்ததுதான் அந்த கலவரம். அந்த கலவரத்தை பேசக்கூடிய இந்த அயோக்கியர்கள் அந்த 70 பேருக்கு மேல கரசேவர்கள் எரித்து கொல்லப்பட்டார்களே அதை பத்தி ஒரு பய பேச மாட்டான். ஆக்ஷனை பேசுவான், ரியாக்ஷனை பேசுவான், ஆக்ஷனை பேச மாட்டான். அதை உண்மை நிரூபிக்க முயற்சி பண்ணுவானுங்க. அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் தான் திரு சத்யராஜ் அவர்கள். அவருக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு எம்எல்ஏ சீட் வேணும். எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டா அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிறதுக்கு ஸ்டாலினை புகழ்ந்து பேச வேண்டும், ஸ்டாலின் செய்வதெல்லாம் செய்ய வேண்டும், இந்த அரசை பாராட்ட வேண்டும். அதன் மூலியமாக எம்எல்ஏ சீட்டை வாங்கிவிடலாம். ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு சேகர்பாபு என்று பேசி சேகர்பாபு எலெக்ஷனுக்கு செலவு பண்ண வைக்கணும். இப்படி கேவலப்படுத்தப்பட்ட மனிதனாக இந்த சமூகத்தில் காரி உமிழக்கூடிய ஒரு மனிதனாக திரு சத்யராஜ் காட்சி அளிக்கிறார். அன்னைக்கு அந்த நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாம் இருக்கிற ஆட்டுக்குட்டி அமீர் பாய் இன்னும் அந்த குரூப்லாம் இருப்பாங்க. இந்த குரூப் எல்லாம் திமுகவின் தொங்கு சதைகள். திமுக மாசம் மாசம் சம்பளம் வாங்குறான்.
திமுக போடுற பிச்சையில வாழ்றான். அமீருக்கு என்ன, தன் நண்பனை வச்சு மெத்தமெட்டமின் கடத்தினா, அந்த பணத்தை வச்சு பணம் எடுத்தான். முதலமைச்சர் மகளை வைத்து அந்த பெத்தமெட்டமின் கடத்தின காசுல பணம் எடுக்கிறது ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அமீர். அப்ப இவங்கெல்லாம் ஒரே ஜாதி, ஒரே ஜாதின்னு நான் சொல்றது வந்து இஸ்லாமியர், கிறிஸ்துவர், ஹிந்துன்னு சொல்ல, இது எல்லாமே திராவிட ஜாதி, திருட்டு திராவிடர்கள் ஜாதி. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்படிதான் பேசுவானுங்க. பங்களாதேஷுக்கு பேசுவானுங்களா? பங்களாதேஷ விடுமா? நாளைக்கு இங்க ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு ஹிந்துவை எரிச்சு கொண்டுட்டான்னு வச்சுக்க நடுரோட்ல, அதை கூட இந்த புறம்போக்குகள் கண்டிக்காது. யானை எரிச்சவன் மாற்று மதத்துக்காரன், அவன் நமக்கு ஓட்டு போடக்கூடியவன். இவன் ஹிந்து செத்து போனவன், ஹிந்து செத்து போனவனுக்கு ஆதரவாக பேசிவிட்டால் இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் போயிடுவாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடாமல் போயிடுவாங்க, சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடாமல் போயிடுவாங்க. அதனால செத்து போன ஹிந்துக்கு வாவு சிதம்பரனாரை நீங்கள் இது அங்கீகரித்ததுண்டா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கெல்லாம் இந்த டெல்லியில் யாருக்கு தெரியும் அப்படின்னு பொங்குனார் திருச்சி சிவா. ஆட போக்கத்த பசங்களா, 6 தடவை இங்க தமிழ்நாட்டை ஆண்டிங்கல்ல, 5 தடவை கருணாநிதி ஆட்சி செய்யாரு, இப்ப ஒரு தடவை ஸ்டாலின் ஆட்சி செய்யறாருல. இந்த 2021 இருந்து 2025 வரைக்கும் நீங்க வந்து சுதந்திர போராட்ட வீரர்களாக செயல்பட்ட பாபு சிதம்பரனார், வாஞ்சிநாதன், நூற்றுக்கணக்கான தமிழர்கள் போராடினாங்கல்ல, அவங்களுக்குலாம் செஞ்சிருக்கீங்களா? திருநெல்வேலியில போய் பஸ் ஸ்டாண்டு கட்டினா பெரியார் பேர் ஈவர் ராமசாமி பேரை வைக்கிற, திருச்சியில போய் பஸ் ஸ்டாண்டு கட்டினா அண்ணா பேரை வைக்கிற, பெரியார் பேரை வைக்கிற, தஞ்சாவூர்ல போய் ஒரு ஆடிட்டோரியம் கட்டினா முத்தமிழ்ல கலைஞர், அறிஞர், கவிஞர், அல்லக்கை, நொல்லக்கை, கருணாநிதி அரங்கம்னு பேர் வைக்கிறீங்க. காந்தி மகான் சொன்னது உப்பு சத்தியாகிரத்தை எங்க வேதாளத்தில் நடத்தி காட்டிய ஒரு மாபெரும் சுதந்திர போராட்ட வீரன் தியாகி இருக்காரு, அவரு பேரை என் தஞ்சாவூர் ஆடிட்டோரியத்தை வைக்கல? திருநெல்வேலியா வாவு சிதம்பரம் பேர் அந்த பஸ் நிலையத்தை அமைக்கல? ஏன் அங்க போய் தொந்தை பெரியார் எப்படி வந்தாங்க? புள்ளே பெக்க அக்கில் தந்தை பெரியாரா? 2 கல்யாணம் பண்ணாரு, 2 கல்யாணத்துக்கு புள்ள பெருக்கல, புள்ள பெக்காதான் தந்தை பெரியார். அவருக்கு ஏன் போய் பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் வைக்கிற நீ? அங்க வாவு சிதம்பரம் பேருக்கு பேர் வச்சாங்க அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. நீ கொண்டாடிருக்கியா வாவு சிதம்பரனார? கலைஞர் கருணாநிதி சுதந்திர போராட்ட தியாகியா? இந்த 2021 நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 1000 புது பில்டிங்களுக்கு கலைஞர் கருணாநிதி பேரை வச்சிருக்காங்க. தெருவுக்கு கூட வச்சிருக்காங்க சார். தெருவுக்கு பேரு, ஊருக்கு பேரு, பில்டிங்க்கு பேரு, பில்டிங்கா கட்டி எல்லா பில்டிங்க்கு பேரு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் கருணாநிதி பேர் தான். அவங்க வைக்காத 2 இடம் பப்ளிக் டாய்லெட் கருணாநிதி பேர் வைக்கல. இல்ல சார், இப்ப டாஸ்மார்க்கு கருணாநிதி பேர் வைக்கல. இல்ல சேலத்துல வச்சிருந்தாங்க சார், போஸ்டர் ஒட்டிருந்தாங்க. போஸ்டர் நம்பாளுங்க ஒட்டிருப்பாங்க, இவங்க வைக்கல. அவளை 2 இடத்துக்கு கருணாநிதி பேர் வைக்கல. ஒன்னு பப்ளிக் டாய்லெட், இன்னொன்னு டாஸ்மார்க். பாக்கி எல்லா இடத்துக்கும் கருணாநிதி பேர் வைக்கிறீங்களே. ஏன்னா அப்பதான் சுதந்திர போராட்ட பேர் தெரியல, தீரன் சின்னமலை தெரியல, அன்னை வேலுநாச்சியார தெரியல, போராடினாங்களே. ஆங்கிலேயரே கொடை பிடிச்சு அழைச்சிட்டு போன அன்னை வேலுநாச்சியார் அவர்களுக்கு அவர்களை அங்கீகரித்து அவர்கள் பெயரில் ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலே விட்டார் நரேந்திர மோடி. பாரதியாரை பத்தி பாராளுமன்றத்தில் பேசக்கூடியவர். நாங்க வந்து இவங்க புறக்கணிச்சிட்டோம், நீங்க கொண்டாடிட்டீங்களா? ஒரு முறை உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு சிலை வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. வாவு சிதம்பரம் சிலையை வச்சுங்க, வாஞ்சிநாதன் சிலையை வச்சுங்க. வேற யாரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இங்க தலைவர்களின் பேர், தமிழ்நாட்டு தலைவர்களின் பேரை வச்சுங்க. என் தலைவர் வேலுநாச்சியாருக்கா எக்ஸ்பிரஸ் ரயிலே விட்டிருக்காரு அவர் பேர்ல. நாங்க தான் கொண்டாடுறோம் தமிழை திருக்குறளை 100 மொழிகளில் மொழிபெயர்க்க உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 60 மொழிகளில் உலக மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். நாங்க தானே தமிழின காவலன். என் தலைவர் நரேந்திர மோடி தான் தமிழின காவலன். நீங்க தமிழை வைத்து பேப்பு நடத்தக்கூடிய காவலர்கள். நீங்க பேசவே கூடாது. பாரதியாரை பத்தி வாயை திறந்து பாரதி என்கின்ற சொல்லை சொல்வதற்கு கூட யோகியதையற்ற மனிதர்கள் பாரதிய விமர்சனம் செஞ்சவங்க. முடிஞ்சா நீங்க ஆம்பளையா இருந்தா, நேர்மையானவர் இருந்தா, பாரதி பேரை தன் பேருடன் நினைத்துக் கொண்டு பாரதிதாசன் என்று வாழ்ந்த மனிதனை நீங்கள் முதலில் விமர்சனம் செஞ்சுட்டு அப்புறம் பாரதியாரை விமர்சனம் செய்ய.